ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி பொடி தான் எல்லாருக்குமே தெரியுமே. நீங்கள் என்ன இட்லி பொடி செஞ்சு காமிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வேண்டாம். இது வந்து முக்கியமாக குழந்தைங்களுக்கான ஒரு ஹெல்த் டிப்ஸ் தான் இது. பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து எல்லா நேரமும் எல்லா பருப்பும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நமக்கு அதுக்கு ரொம்ப போராட்டமாக இருக்கும், எப்படியாவது சாப்பிட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால என்ன பண்ணுவேன்னா, அந்த இட்லி தோசைகள் எல்லாம் வந்து அவங்க விரும்பி கேட்குறது பொடி இல்லையா, அந்த பொடியில் வந்து நம்ம ஒரு மாற்றத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நட்ஸ் எல்லாமே சேர்த்து நான் பொடியாக அரைச்சி வச்சுருவேங்க. அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. பார்த்திங்களா, ஈஸியான மெத்தட் தானே, நம்ம இதை செய்யலாம்ல. அதனால தான் உங்களுக்கு இந்த பொடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். இதுக்கு வந்து நான் என்ன சேர்த்துருக்கேன்னா பார்த்திங்கன்னா, கடலைப்பருப்பு, கொள்ளு, எள், நிலக்கடலை, கருவேப்பிலை, உப்பு, ஜீரகம், மிளகு, பாசிப்பயிறு, பொட்டுக்கடலை, வால்நட்ஸு, அந்த அடுத்து வந்துட்டு தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது காராமணி பயிறு, அது, பூண்டு, வரமிளகாய், அவ்வளோதாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் மல்லி, முழு மல்லி இருக்கு இல்லைங்க, அதை கொஞ்சம் வறுத்து சேர்த்துக்கலாம். நான் இதில் சேர்த்துக்கல, உங்களுக்கு வேணும்னா அதை சேர்த்துக்கலாம். நிலக்கடலையை வந்து ஒரு வானலை நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் வறுத்து தனியாக வச்சுருங்க. நிலக்கடலையை மட்டும் தோல் எடுத்துக்கோங்க, மற்ற எதுவும் தோல் எடுக்க வேண்டாம். ஏன்னா அந்த கருப்பு உளுந்துலலாம் நிறைய சத்து இருக்கு இல்லையா, அதனால் இதிலலாம் தோலெல்லாம் எதுவும் எடுக்க வேண்டாம். ஆனால் அந்த கருப்பு உளுந்தை வறுக்கும்போது கொஞ்சம் அடுப்பை வந்துட்டு கம்மி அனலாக வச்சுட்டு நீங்கள் வறுத்து எடுங்க. அப்போ தான் வந்து கருகாமல் இருக்கும். நம்ம உடச்ச பருப்பு இல்லையா, அதனால் சீக்கிரம் கருகிரும். அதனால் வந்துட்டு கொஞ்சமாக அடுப்பு அனலை கம்மி பண்ணி வச்சுட்டு அந்த உளுத்தம் பருப்பை வந்து வறுத்து எடுத்துக்கோங்க பொன்னிறமாக. அடுத்து வந்து காராமணி பயிறு 1 டம்ளர் வறுத்து வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கொள்ளு மட்டும் 1/2 டம்ளர் எடுத்துக்கோங்க, ரொம்ப வேணாம். கொள்ளு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இல்லையா, சளி தொல்லையெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம. அடுத்து பாசிப்பயிரும் 1/2 டம்ளர் எடுத்துக்கோங்க, முழு டம்ளராக வேணாம். 1/2 டம்ளர் எடுத்திங்கன்னா போதும். அது மாதிரி இதையும் தோல் எடுக்க வேண்டாம், தோலோடு சேர்த்தே வறுத்துட்டு அதையும் நம்ம வந்துட்டு அதில் மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்ல பொன்னிறமாக வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. தயவுசெய்து ஆயில் எதுவும் சேர்த்து வறுத்துறாதீங்க எதையுமே. இந்த மாதிரி நிலக்கடலை வந்து தோலை எடுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. தோல் மட்டும் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு முறத்தில் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா தோல் போயிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அரிக்கரண்டி வச்சுருந்திங்கன்னா இதில் வச்சு சளிச்சிங்கன்னா அந்த பருப்பு வரையும் மேலே வந்துடும், தோல் அடியில் போயிடும். கொஞ்சம் ஈஸியான மெத்தட் தானே. புடச்சிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லையா, அதனால் வந்துட்டு கிராமங்களில் இருந்தோம்னா புடச்சி எடுத்துடலாம். நம்ம வந்து கொஞ்சம் டவுன்லலாம் இருக்கும்போது இதை கொண்டு போய் எங்கே புடைக்கிறது அப்படிங்கிற இடம் தேடிக்கிட்டு இருக்குவோம். ஸோ வீட்டிலே ஒரு முறத்தில் வச்சு இந்த மாதிரி ஒரு கரண்டியில் சளிச்சோம்னா அடியில் தோல் போயிடும், மேலே பருப்பு தங்கிடும். ஸோ அதை எடுத்துக்கலாம் நம்ம. அடுத்து பார்த்தா கடலைப்பருப்புங்க, பச்சை கடலைப்பருப்பு இது. அதையும் அது மாதிரி 1 டம்ளர் எடுத்து நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வால்நட்ஸு, முக்கியமாக குழந்தைங்களுக்கு இது ரொம்ப கொடுக்கணும். அதனால் வந்துட்டு நான் இந்த பொடியில் சேர்த்துக்குவேன். இதை தனியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க விரும்பி குழந்தைங்க. அதனால் இதை வந்து கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம், ரொம்ப கருக வேண்டாம். அது மாதிரி எள் பார்த்திங்கன்னா 1/2 டம்ளர் எடுத்துக்கோங்க, ரொம்ப சேர்க்க வேண்டாம். எள் 1 டம்ளர்லாம் எடுத்தோம்னா பொடி வந்து ரொம்ப ஈரத்தன்மையாயிரும். ஸோ மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது போய் அடியில் ஒட்டிக்கணும் நம்மளுக்கு. அதனால் வந்து இதை ரொம்ப எடுத்துக்க வேண்டாம், ஒரு 1/2 டம்ளர் இருந்தால் போதும். அதையும் நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க எள்ளை. அடுத்து வந்து நம்ம பொட்டுக்கடலை ஒரு 1/2 டம்ளர், பொட்டுக்கடலை வந்து 1/2 டம்ளர் எடுத்துக்குவோம். அதுவுமே கொஞ்சம் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்து ஒரு தட்டில் தனியாக எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி ஆற வச்சுருங்க. இந்த மாதிரி வறுத்துருக்கோம் இல்லையா பருப்பு, இது எல்லாமே எடுத்து ஒரு தாம்பாள தட்டில் எடுத்து கொட்டிட்டு ஆற வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. எதையுமே கருக விட்டுறாதீங்க, கருகுனதுன்னா டேஸ்ட்டு மாறி போயிடும். அதனால் வந்துட்டு எப்போவுமே அடுப்பை வந்துட்டு கம்மி அனல் வச்சுட்டு வறுத்து எடுங்க. இது பொறுமை தான் ரொம்ப முக்கியம் இதில். எப்போவுமே நம்ம சமைக்கும் போது பொறுமையாக சமைச்சோம்னா எல்லாமே டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். தீயை ஃபுல்லாக அள்ளி வச்சுட்டு நம்ம சமைச்சோம்னா கண்டிப்பாக அது டேஸ்ட்டு வராது. கடைசியாக பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து எதுக்கு ஊற்றிருக்கேன்னு பார்த்திங்கன்னா, பூண்டுக்கு. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, வேறு எந்த எண்ணெயும் சேர்க்க வேணாம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இந்த உரித்த பூண்டை வந்து அதனால் நல்லா பொரித்து எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுருங்க. அடுத்து அதே எண்ணெயில் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கருவேப்பிலை வந்து நான் எப்போவுமே நிழலில் காய வச்சுருப்பேங்க. இது வந்து மழை சீசனுங்கிறதுனால வந்துட்டு உள்ளார போட்டாலும் அவ்வளோ சீக்கிரம் காயாது இல்லையா, அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா பச்சை கருவேப்பிலையாகவே சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலையை வெயிலில் காய வைக்கக்கூடாது, நிழலில் தான் காய வைக்கணும். இருந்தாலும் வந்துட்டு உள்ளார வந்துட்டு இந்த டைமு நான் அவசரத்துக்கு காய வைக்க முடியல, அதனால் பச்சையாகவே சேர்த்துக்கிட்டேன்.
பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அதையும் எண்ணெயிலே போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே தட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு நல்லா ஆறி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இந்த பொடி பண்ணி பார்க்கலாமாங்க. இது அப்படி இருக்கட்டும். ஆறினோடனே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதோட கொஞ்சம் ஜீரகம் வறுத்து போட்டுக்கோங்க. மிளகு கொஞ்சம், தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. மிளகு வந்து ஒரு 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 டேபிள் ஸ்பூன் போதும். அது மாதிரி ஜீரகமும் ஒரு டேபிள் ஸ்பூன் போதும். பெருங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். பாருங்கள், பூண்டு அதில் போட்டுட்டேன். அதை எடுத்துடலாம். பூண்டு வந்து தனியாக தான் அரைக்கணும். ஏன்னா பூண்டை வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்லேயே அதில் போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா பொடி வந்து ஈரத்தன்மையாக இருக்கும் இல்லையா, அது போய் என்ன பண்ணுன்னா அடியில் ஜாரில் வந்துட்டு எல்லாமே ஒட்டிக்கும். ஸோ கட்டி கட்டியாகிடும் பொடியெலாம், ஈரப்பசையாக இருக்கிற மாதிரிக்கே இருக்கும். அதனால் பூண்டெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருங்க. நம்ம வந்து பூண்டு தனியாக எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து அரைக்கும்போது அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் வச்சுட்டு அடிக்கடி அதை வந்து கிண்டி விடுங்க. லாஸ்ட்டாக அரைக்கும்போது இந்த மாதிரி பூண்டெல்லாம் போட்டு அரைச்சிட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி இதையுமே ஆற வச்சுருங்க நல்லா பொடி வந்து இடித்தோடனே எடுத்து ஒரு பாட்டிலில் வைக்க வேணாம். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில்லையோ சில்வர் டப்பாவிலையோ எடுத்து அடைச்சி வச்சுருங்க. பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பொடி குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கே தெரியாது இதில் நம்ம என்னெல்லாம் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு தான் தெரியும். ஸோ இது சூப்பரான டிப்ஸுங்க. மறந்துடாமல் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. உடல் நலத்துக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது இல்லையா? தேங்க்யூ, பாய்.